ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சாமர்த்தியமாக செயல்பட்ட காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசுறது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா வாயிலிருந்தே உண்மையை வர வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதாரத்தை கொண்டு போலீஸ்கிட்ட காட்டுறாங்க. ஸோ அந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற உண்மை தெரிய வருது. இந்த பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகினி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை பார்த்து, நான் தான் அப்போவே சொன்னல வெண்ணிலா, அதில் நம்பாத, இவ இதை மாதிரி வேலை ஏதாவது பார்ப்பான்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்து எந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி வெண்ணிலாவை பார்த்து கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஆதாரமே போதும், எதுக்காக இப்படி அபண்டமாக ஒரு மேலே பழிய சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் அன்பரசு கூட வந்தவங்களையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பதில் பேச முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தன்னோட மனசாட்சியை கொள்ளும் அப்படின்ற நிலையில் என்ன பண்ணுறாங்க, ராதா ஓடி வராங்க. விஜய் மேலே எந்த தப்புமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு ஆதாரத்தை சொல்கிறாங்க. இப்படி எந்த தப்புமே பண்ணாமல் இருக்கிறவர் மேலே இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டிருக்கீங்களே, உங்களை தான் உள்ள தூக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை சொல்கிறாரு. ஐயோ, அவர் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாருங்க, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செய்து அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் ஒரு பக்கம் கேட்க, எல்லாமே தெரிஞ்சே பண்ண தப்பு, நீ என்னவோ தெரியாம தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றியம்மா, என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராதாவை கேட்க ராதாவால் பதில் பேச முடியாம நிற்க, சரிம்மா உன்னோட முகத்துக்காக மட்டும்தாம்மா இந்த ஆளை வெளியில் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரையுமே வார்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விஜயும் வெளியில் விடுறாங்க. விஜய் வெளியில் வந்ததும் காவேரி பயங்கர சந்தோஷத்தோட என்ன பண்ணுறாங்க, அப்படியே விஜயோட தோளில் போய் சாஞ்சிக்கிட்டு அப்படியே கண்ணீரோடு அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி என்னாச்சு, அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்த்து சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல், சரி நீ இன்னும் சாப்பிட்டியா இல்லையா, இல்லைங்க நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட்றது, என்ன காவேரி நீ புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியா, இந்த சமயத்தில் நீ சாப்பிட்டே ஆகணும்ல, நீ நல்லா இருந்தா தான் காவேரி நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசிட்டு இருக்காரு. இந்த தருணத்தில் அவங்க சித்தியும் பார்த்து பேசுகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னப்பா எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ என்னோட பையன்ப்பா, நான் எப்படிப்பா உன்னை விட்டுடுவேன், அதே மாதிரி இந்த சமயத்தில் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியமே இல்லைப்பா, எல்லாத்துக்குமே காரணம் காவேரி தான். ஆமாப்பா, காவேரி மட்டும் எங்கள் வீட்டில் என்கிட்ட இதை பற்றி பேசலாம், கண்டிப்பாக நான் வந்திருப்பானான்னு எனக்கு தெரியலப்பா. ஆமாப்பா, எல்லாத்துக்குமே முழு காரணம் காவேரி தான்ப்பா, காவேரியில் மட்டும்தான் நீ இப்போ வெளியில் வந்திருக்கன்னு கூட நான் சொல்ல முடியும். என்னதான் ராதா விஜயை பற்றி சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக விஜய் வெளியில் விட்டுருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தாம்மா. காவேரி தான் ரொம்பவே சாமர்த்தியமாக செயல்பட்டு வெண்ணிலா கிட்டேருந்து வாக்குமூலத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆதாரத்தை கொண்டு காமிச்சிருக்காப்பா. இது எல்லாத்துக்குமே காரணம் காவேரி தான். காவேரிக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தாத்தாவும் சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரியை பார்த்து விஜய். அடுத்து வெண்ணிலாவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, திட்டமும் ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவை பார்த்த விஜய், உன்னதான் நான் இவ்வளோ நாளாக விரும்பி இருந்தேன்னு நினைக்கும் போது என்னால் அதை சகிச்சிக்கவே முடியல, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஏன்டா விரும்பணும் அப்படின்ற அளவுக்கு நீ யோசிக்க வச்சுட்ட வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதுவாக பேசிட்டு போகிறாரு வெண்ணிலாவை பார்த்து. இதனால் வெண்ணிலாவை தாங்கிக்கவே, என்னப்பா இந்த வெண்ணிலா வச்சு நம்ம ஏதோ பெருசாக பிளான் பண்ணோம், கடைசியில் புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுப்பா, இந்த எல்லாம் இந்த காவேரியால் தான்ப்பா, எல்லாத்தையும் கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொடுப்போட இருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சு காவேரி வீட்டுக்கும் வராங்க. இவ்வளோ நேரம் கழிச்சு வரதை பார்த்து சந்தேகம் எழும்புது. நடந்த பிரச்சனையை பற்றி காவேரி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உன்னோட பிரச்சனையில என்ன நடக்குதுன்னு தெரியுமா, வீட்டில் கங்காக்காவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது கேட்டு ரொம்பவே பதறி போறாங்க காவேரி. தான் வேணான்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்காக அவனுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, பொறுமையா எழுந்த காவேரி என்ன பண்றாங்க, திடீர்னு பயங்கரமா சத்தத்தோட சொல்றாங்க, இங்க பாருமா, என்னால கண்டிப்பா அவர் காப்பாத்தாமலாம் இருக்க முடியாது, அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவரை போய் காப்பாற்ற போனேன், இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொம்பவே போல்டா பேசிட்டு போயிடுறாங்க. இதனால ரொம்பவே அதிர்ச்சாராங்க சாரதா. இதுக்கப்புறமா என்ன நிகழ போகுது, சாரதா என்ன மாதிரியான முடிவுலாம் எடுக்க போறாங்க காவேரியோட விஷயத்துல, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.